நீங்க எவ்வளவு சேவ் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? இல்ல நிறைய சேவ் பண்ணியிருக்கேன் என்ன பண்றதுன்னு தெரியலையா? எங்களோட 10 AM வெபினாருக்கு ஜாயின் பண்ணுங்க. How much saving is too much saving. அதே மாதிரி 12 PMக்கு இன்னொரு வெபினார் லைஃப் இன்சூரன்ஸ் செக்டர் பத்தி பை our very own research analyst சஞ்சய். கண்டிப்பா வாங்க, லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்னால சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? M2W நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்காங்க. சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாங்க, ஒரு ஹோட்டல் வச்சுருப்பாங்க, லாண்ட்ரி வச்சுருப்பாங்க, மளிகை கடை வச்சுருப்பாங்க, மொபைல் ஷாப் வச்சுருப்பாங்க, வெஜிடபிள் ட்ரேடிங் பண்ணுறவங்க இருப்பாங்க, மற்ற எத்தனையோ பொருட்களில் ட்ரேடிங், ஹோல்சேல், டிஸ்ட்ரிபியூஷன், ஜவுளி கடை, இப்படி விதவிதமாக பிஸ்னஸ், கேட்ரிங் கான்ட்ராக்டர், அப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடியவங்க, மிஷினரி மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் செக்யூரிட்டி சர்வீசஸ் பண்ணக்கூடியவங்க, இப்படி நிறைய ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ் M2W இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் காமனாக ஒரு விஷயம் சொல்லிட்டோமா, இவங்க யாருமே எஸ்ஐபி பண்ண மாட்டாங்க. எவ்வளவோ சொன்னாலும் அவங்க எஸ்ஐபி பண்ண மாட்டாங்க. பட் அதை நம்ம ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கிட்டால் கூட, நான் இப்போ ஒரு பாசிட்டிவையும் சொல்கிறேன். இவங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்சப்போ லம்சம் பண்ணுவாங்க. ஸோ லம்சம் மூலமாக பணத்தை அப்பப்போ போடுவாங்க. ஸோ அவங்களோட திங்கிங் என்னென்னா, நல்ல வாய்ப்பு வரும்போது நம்மக்கிட்ட பணம் இருந்தால் நாம் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு வாய்ப்பு வரணும், அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட பணம் ரெடியாக இருக்கணும், அந்த பணம் அவங்க பிஸ்னஸுக்கு தேவைப்படக்கூடாது, அந்த நேரத்தில் அது அவங்க கவனத்துக்கு வரணும். ஏன்னா அவங்க பிஸ்னஸில் பிஸியாக வேறு இருப்பாங்க. அவங்க கவனத்துக்கு வரும்போது மறக்காமல் அவங்க அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்குது. இப்போ இவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால ஏதோ ஒன்றில் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியோ அல்லது வேறு ஒரு சிக்கலோ அல்லது வேறு ஒரு ப்ரையாரிட்டியோ வரும்போது அவங்க இதை கொஞ்சம் இறக்கி விட்ருவாங்க. சரி, அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்படி ஒரு வருஷத்தில் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 20 வாய்ப்புகள் வந்ததுன்னா இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 தான் பண்ணுறாங்க. அதுவே அதிகப்படி. மற்ற நேரங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு எப்போ பணம் திரண்டு வருதோ அந்த நேரத்தில் தான் போடுறாங்க. அது பல தருணங்களில் பர்ஃபெக்ட் டைமாக இருக்காது. பேட் டைம் இல்லை, பட் பர்ஃபெக்ட் டைமாக இருக்காது. ஸோ இந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க எப்போ அவங்களால முடியுதோ அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற ஒரு டிஃபால்ட் ஆப்ஷனுக்கு வந்துடுறாங்க. வேறஸ் ஜெயிக்க வேணும்னு நினைக்கிறவங்க எப்போ சரியான நேரமோ அந்த நேரத்தில் தவறாமல் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு இவங்க பண்ணுறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நானும் ஒரு ஸ்மால் பிஸ்னஸில் இருந்தவன் தானே. என் லைஃப் ஃபுல்லாக நான் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணி தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த நேரத்துலலாம் என்கிட்ட அப்படியே பெரிய பணம்லாம் இல்லையே, அப்போ எப்படி நான் மேனேஜ் பண்ணேன்னு நானே யோசிச்சுக்கிறது. எனக்கு இது முக்கியம் அப்படின்னு பட்டுது. அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா நேரத்துலையும் ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் கேபிட்டலாக வச்சுப்பேன். ஒன்று பணமே ரெடியாக இருக்கும், இல்லை எங்கேருந்தாலும் எனக்கு பணத்தை எடுத்து இங்கே போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல் எப்போவுமே ரெடியாக வச்சுருக்கும் போது எப்போல்லாம் மார்க்கெட் இறங்குதோ அந்த நேரத்துலலாம் ஒரு வாய்ப்பு கூட விடாமல் நான் வருஷக்கணக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி M2W நான் யோசிக்கிறதுனா, ஏன் என்னால் இந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஓனரை இதே செய்ய வைக்க முடியல அந்த கேள்வி எனக்கு வருது. ஏன்னா என்னுடைய அனுபவம் அப்படி ஒன்று இருக்குது, நான் பார்க்குற மற்றவர்களுடைய அனுபவம் இருக்குது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளியை எப்படி நம்ம பிரிட்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கு நிறைய வழி இருக்குது. ஃபஸ்ட்டு, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் மாதம் இவ்வளோ பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு முடிவெடுத்து வச்சுக்கிட்டு அந்த பணத்தை பிஸ்னஸோடு மிக்ஸ் பண்ணாமல் ஒதுக்கி தனியாக வைக்க வேண்டும். முதலீடு செய்வதற்குன்னு தனியாக வைக்கணும். எஸ்ஐபி பண்ண வேண்டாம். பட் மாதம் முடிஞ்ச உடனே அந்த மாத கணக்கை பார்த்து, இப்போ இன்றைக்கி தேதி ஃபஸ்ட் வீக்கில் இருக்குன்னு வச்சுப்போம், நான் இந்த வீடியோ எடுக்கும்போது இந்த தேதியில் அந்த கணக்கை பார்த்து, ஓகே போன மாதம் இந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், நம்ம இவ்வளோ லாபம் பண்ணியிருக்கோம், இந்த லாபத்தில் இவ்வளோ பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இந்த பணம் நம்ம தொழிலுக்கு தேவையில்லை, தொழிலுக்கு தேவையான பணம் இதை எடுத்து அங்கே வச்சிடலாம், இந்த பேலன்ஸ் பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு தனியாக எடுத்து வச்சிடணும். அப்படி எடுத்து வைக்கும்போது மாதம் பணத்தை எடுத்து ஒதுக்கி வைக்கிறதுங்கிற ஒரு ஹேபிட்டுக்கு வரீங்க. சில மாதங்கள் முடியல, ரொம்ப பிஸ்னஸுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அந்த மாதம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. பட் மைண்டில் பதிஞ்சிரும், இந்த குவார்ட்டரில் நான் ஒரு மாதம் இன்வெஸ்ட் பண்ணல, இந்த ஆண்டு நான் 3 மாதம் இன்வெஸ்ட் பண்ணல, 9 மாதம் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அந்த அவேர்னஸ் வந்துடும். வேறஸ் இப்போ ஸ்மால் பிஸ்னஸ் மேன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வழியை பார்த்தாக்கா அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லை. அந்த அவேர்னஸ் முதல்ல வந்தாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த வாய்ப்பை தவறவிடும்
ஒரு ட்ரெண்டை அவாய்ட் பண்ணுவாங்க. எப்படியாவது எல்லா வாய்ப்பையும் தவற விடாமல் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம், வாய்ப்பை நழுவ விடக்கூடாது, வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணுன்ற மைண்ட் செட் வந்துடும். இது எப்படி வரும்? மாதம் அதை ஹேபிச்சுவலாக கணக்கு பார்த்து ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் வரும். இதில் இன்னொரு ஹிடன் பெனிஃபிட் இருக்குது. நிறைய பிஸ்னஸ் பண்ண அவங்க கணக்கே பார்க்குறதில்ல, வருஷ கடைசியில் தான் கணக்கு பார்க்குறாங்க. மாதம் வேணுங்கிற பணத்தை எடுத்துக்கிறாங்க. எப்படிப்பா அவங்க பிஸ்னஸ் பண்ணதுன்னு சில பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு சார்னுவோம். சரி, மாதம் முடிஞ்சா எவ்வளோ லாபம்னு கேட்டால் அதெல்லாம் இப்போ பார்க்கறதில்ல சார், அது கடைசியில் ஆடிட்டரை கொடுத்து அவர் பார்த்து சொல்லுவார். யார்? ஆடிட்டர். ஸோ என்ன நடக்குதுன்னா, வருஷம் பூரா இந்த ஸ்மால் பிஸ்னஸ்மேனோட பிஸ்னஸ் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ லாபம் பண்ணியிருக்காங்கன்றது தெரியாமலே ஓடுது. இப்படியே பிஸ்னஸை வருஷக்கணக்காக ரன் பண்ண ஸ்மால் பிஸ்னஸ்மேன் கடைக்காரர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. எவ்வளவு லாபம் பார்த்தீங்கன்னு கூட தெரியாமல் ஒரு உழைப்பு என்ன மாதிரியான உழைப்பு சொல்லுங்கள்? இந்த லாபத்துக்கு தானே வேலை செய்கிறீங்க. அப்போ மாதம் அந்த லாபத்தை பார்க்க வேண்டியது, அது எவ்வளவுன்னு அளவு பார்க்க வேண்டியது யாரோட பொறுப்பு? அது எப்படி ஆடிட்டரோட பொறுப்பாக? அவர் எப்படி வருஷ கடைசியில் பார்த்து உங்களுக்கு நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாக்கா எப்போ நீங்கள் திருத்திக்க போகிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதம் நீங்கள் இவ்வளோ தான் லாபம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எதிர்பார்த்தது 100 ரூபா 40 ரூபா தான் லாபம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கணக்கே பார்க்கல. அடுத்த மாதமும் அதே மாதிரி தானே நீங்கள் தொழிலை ரன் பண்ணுவீங்க. வேறஸ் நீங்கள் அந்த கணக்கை பார்த்து 1ஆம் தேதி ஐயோ 100 ரூபா பண்ண நினச்சா 40 ரூபா இருக்குன்னா அடுத்த மாதம் எப்படியாவது 100 ரூபா பண்ணணும்னு வேலை செய்வீங்க. என்ன செய்யலான்னு தேட ஆரம்பிப்பீங்க. ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி வரும். அந்த அவசரம் உங்களை வந்து லாபத்தை எங்கே எடுக்கலான்னு யோசிக்க செய்யும். அப்போ உங்கள் பிஸ்னஸை நீங்கள் பண்ணுற விதமே பெட்டர் ஆகிடும். பிஸ்னஸை பண்ணுற விதம் இம்ப்ரூவ் ஆகும்போது லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வரும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய உங்கள் சக்தி கூடும். அப்போ நீங்கள் 100 ரூபாயில் நீங்கள் வந்து 40 ரூபா இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா 160 ரூபா ஏர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு 60 ரூபா தானே தேவை. இதுதாங்க வந்து இந்த அவேர்னஸ் தரக்கூடிய விஷயம். இப்படித்தான் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக உங்கள் லைஃப்பை மாற்றிக்கணும். மாதம் P&L போடணும். மாதம் முடிஞ்ச உடனே கணக்கு பார்க்கணும். சின்ன மளிகை கடை வச்சுருந்தீங்கன்னா ஸ்டாக் எடுக்கணும். எவ்வளோ சரக்கு இருக்குன்றத தெரியணும். இத்தனை லட்சம் ரூபாய்க்கு நான் சரக்கு வச்சுருக்கேன் என் கடையில். ஒரு பொட்டி கடைக்காரர் கூட அந்த கணக்கு எவ்வளோன்றது மாதம் முடிஞ்ச உடனே ஒரு நாள் 2 மணி நேரம் உட்காந்து கணக்கு எடுத்து இத்தனை பீஸ் இதெல்லாம் இவ்வளோ மதிப்பு இருக்குது, இதுதான் மதிப்புன்னு ஒரு கணக்கு போட்டு இவ்வளோ தான் என்னுடைய ஸ்டாக் இந்த மாதம், அடுத்த மாதம் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்றது தெரியணும். ஏன்னா கடைக்காரர்களுடைய ஸ்டாக் பல தருணங்களில் அவங்க லாபத்தையும் சேர்த்து வச்சுருக்கும். உதாரணத்துக்கு உங்கள் லாபம் எங்கே இருக்குன்னு கேட்டால் ஸ்டாக்கில் இருக்கும். இப்போ இந்த ஸ்டாக்கில் நீங்கள் வேண்டாத பொருட்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது விற்காமல் கூட சில நேரத்தில் போயிடலாம். அப்போ என்ன ஆகும்? அந்த லாபம் நஷ்டமாக மாறிடும். அப்போ இந்த ஸ்டாக் மேலே ஒரு ஃபோக்கஸ் வரும்போது அந்த ஸ்மால் பிஸ்னஸ்மேனுடைய அணுகுமுறையே மாறிடுது. சில பேர் சேவை செய்பவர்கள் அந்த லாபத்தை எங்கே வச்சுருப்பாங்கன்னா கஸ்டமர் கையில் கடனாக கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த கணக்கு பார்க்காதனால தோராயமாக கேட்டு வசூல் பண்ணுவாங்க. வேறஸ் கணக்கை சரியாக பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக கேட்டு அந்த பணத்தை வாங்கி உங்ககிட்ட வச்சுப்பீங்க. கஸ்டமர்கிட்ட அந்த பணம் இருக்கக்கூடாது. ஸோ லாப கணக்கு பார்க்குறவங்க அந்த லாபம் எங்கே இருக்குன்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது அவங்ககிட்டயே சரக்காக இருந்ததுனாக்கா எவ்வளவு தேவையோ அந்த அளவு மட்டும் வச்சுக்கணுன்ற ஒரு ஹேபிட்டுக்கு வருவாங்க. கஸ்டமர்கிட்ட கடனாக கொடுத்துருந்தாங்க எவ்வளோ கடன் இருக்கணும்னு ஒரு அளவு வச்சு அதுக்கு மேலே கடன் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்த கடனை வாங்கி வைப்பில் வச்சுருப்பாங்க. உங்ககிட்ட அந்த பணம் இருக்கும். இது எல்லாம் என்ன பண்ணும்? உங்களை சிஸ்டமேட்டிக்காக ஆக்கிடும். உங்கள் பிஸ்னஸ் சிஸ்டமேட்டிக்காக நடக்கும். அதில் லாபம் சிஸ்டமேட்டிக்காக கணக்கு பார்க்கப்படும். லாபம் சிஸ்டமேட்டிக்காக வளரும். அந்த லாபத்தை நீங்கள் எப்படி அளவிடுறீங்கன்றதும் சிஸ்டமேட்டிக் ஆகிடும். அந்த லாபம் என்ற பணத்தை நீங்கள் எங்கே வைக்கிறீங்கன்றது சிஸ்டமேட்டிக் ஆகிடும். அதிலிருந்து எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ போடுறீங்கன்றது சிஸ்டமேட்டிக் ஆகிடும். அப்போ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் இந்த வகையில் சிஸ்டமேட்டிக் ஆகும்போது உங்களுடைய வாழ்க்கை உயர ஆரம்பிச்சிடும். நீங்கள் போகக்கூடிய உயரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். மேபி நீங்கள் திடீர்னு யூ வில் ரியலைஸ் நான் இன்னொரு கடை கூட போடலாம் அப்படின்னு, அல்லது வேற ஒரு பண்ணலான்னு தோணும். இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் பெட்டராக பண்ணலான்னு தோணும். இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு இலக்கை அடையலாம், நம்ம பிஸ்னஸ் இந்த அளவில் இருந்தால் போகிறோம் அப்படின்னு சில பேருக்கு தோணும். நம்மளுடைய மைண்ட் செட் மாறிடும். அந்த மைண்ட் செட் மாறும்போது நீங்கள் மேலும் மேலும் உயர்வீர்கள், தெளிவோடு வாழ்வீர்கள், சிஸ்டமேட்டிக்காக உங்கள் லைஃப்பை மாற்றிக்குவீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.